பன்றியாக மாறிய சிவனின் திருவிளையாடல். சிவன் பன்றியாக மாறியதாக சொல்லப்படுற கதையை பார்ப்போம் வாங்க. சோழன் சோலைன்னு சொல்லக்கூடிய ராஜ தம்பதிகளுக்கு 12 குழந்தைகள் பிறக்குது. காலப்போக்கில் அவங்களோட செல்வம் எல்லாம் கரைஞ்சு போய் காட்டுல வேட்டையாடி பிழைப்பு நடத்துற அளவுக்கு வந்துடுறாங்க. அப்பாவும் அம்மாவும் வேட்டைக்கு போனதுக்கு பின்னாடி பசங்க எல்லாரும் காட்டுக்குள்ள விளையாட போறாங்க. அங்க தவத்துல இருக்க ஒரு முனிவரை கல்லால எரியிறாங்க. கோபம் கொண்ட அந்த முனிவர் 12 பசங்களையும் அவங்கள பெற்ற தாயும் தகப்பனும் பன்றியாகவும் பன்றி குட்டிகளாகவும் மாறிப்போங்க அப்படின்னு சபிக்கிறாரு. தன் தவறை உணர்ந்த அவங்களுக்கு மதுரையில் உள்ள சோமசுந்தர பெருமாளால தான் சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு முனிவர் சொல்றாரு. அப்போ ராஜராஜ பாண்டியன் காட்டுக்குள்ள வேட்டைக்காக வராரு. அப்போ தாய் தகப்பனான பன்றிகளை வேட்டையாடி கொண்டுட்டு போயிடுறாரு. பசியால வாடின அந்த பன்றி குட்டிகளோட பசியை போக்க சிவன் தாய் பன்றியாக மாறி வந்து பால் கொடுத்ததாக சொல்லப்படுது. மேலும் வராக ரூபமேற்று பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்த திருக்கோலம் திருப்பரங்குன்றம் கோவிலில் உள்ளது. உண்மையை பறைசாற்றும் சான்று இன்றும் உள்ளது. அப்பேற்பட்ட கருணையின் வடிவம் எம்பெருமான் சிவன். நன்றி. நான் உங்கள் மதுரை மஞ்சு.